Okay. Good morning to all. இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு டெமோ பார்க்க போறோம் ஜெனரல் தமிழுக்கு. ஐ எம் முத்துக்குமார், ஜெனரல் தமிழ் ஃபேக்கல்டி. ஓகே, இப்போ லாஸ்ட் குரூப் டூ கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருந்தது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது குரூப் டூ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கொடுத்த சிலபஸ்ல தான் கரெக்டாக எடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்கூல் புக்ல இருந்து கொஞ்சம் தான் வந்திருந்தது. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த இணைப்புச் சொற்கள், இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி, அகரவரிசை, மரபு தமிழ், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு பொருள் பன்மொழி, பலபொருள் ஒரு சொல், எழுத்து பிழைகள், சந்தி பிழைகள், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது தனியா நீங்க இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா நம்ம ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். வீக்லி டெஸ்ட் வந்து கரெக்டாக அந்த ஜெனரல் தமிழ்ல இருந்து வரும். ஸ்கூல் புக் ஓரியன்டாக தான் இருந்தது எல்லாமே. அதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 100 கொஸ்டின்ஸ்க்கு அபோவ் 85 92 கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸ்னா 95 to 100 கூட போகலாம். ஓகேவா? கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால தான் ஒரு 2 3 கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகும். லைக் நம்ம ஜெனரல் தமிழ் அப்படியே சும்மா ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? இணைப்புச் சொற்கள் பார்ப்போம். இந்த மற்றும், அல்லது, ஆள், பிறகு, இதுவும் அல்ல இதுவும் அல்ல, இந்த மாதிரி வரும் இணைப்புச் சொல். இது எல்லாமே ஈஸி மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்ன நீங்க இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அது தப்பு, மிஸ்டேக் ஆயிடும். ஈஸி தான், அது ஸ்கூல் புக்ல தான் இருக்கு எல்லாமே. இப்ப அந்த முதலான, முதலிய, ஆகிய, இந்த மாதிரி. ஓகேவா? முதலான ஆகிய வந்து எல்லாமே அவங்க சொல்ல வர்றது எல்லாமே யூஸ் பண்ணிட்டா ஆகிய வரும். முதலானனா ஒரே அந்த குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்ல முதல் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு மிச்சத்தை விட்டுட்டாங்கன்னா அது முதலான வரும். முதலியன்னா ஒரு 2 3 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு பண்ணா அது முதலிய வரும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்குமே பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். ஆஃப்லைனை விட ஆன்லைன் தாங்க எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு. ஆன்லைன்ல நீங்க கொஸ்டின்ஸ் அப்படியே டைப் பண்ணி விட்டு பேசாம இருந்துக்கலாம், நாங்க ஆன்சர் பண்ணுவோம். நீங்க ஆஃப்லைன்ல கொஸ்டின் கேட்கறது கூச்சப்படுவீங்க. ஏன்னா ஆன்லைன் தான் பெஸ்ட். மற்றும், எங்கு பயன்படுத்த வேண்டும், அடுத்து அல்லது, எல்லாமே பார்க்கலாம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இதுல கொஸ்டின் கூட வந்து பார்த்துருப்பீங்க லாஸ்ட் குரூப் டூக்கு. என்ன குரூப் டூல ஒரு நெகட்டிவ் என்னன்னா போஸ்டிங்ஸ் கம்மி. நம்ம என்னதான் படிச்சாலும் செலெக்ஷன் ரேஷியோ கம்மி தானே. ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் எடுப்பாங்க, 1.2 ரேஷியோல எடுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கம்மி தான். போஸ்டிங் அதிகமாயிருச்சுன்னா ஒரு 5000 வேகன்சி விட்டாலும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும், ஈஸியா போயிடும். எப்படி நம்ம போடுவாங்கன்னு சொல்லி அடுத்து எதிர்பார்க்கலாம். என்னோட எல்லாமே ஈஸி தாங்க. தன்வினை, பிறவினை. தன்வினை, பிறவினை ஈஸியா இருக்கும். தன்வினைக்கு செய்வினைக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. என்ன டிஃபரன்ஸ்னா தன்வினை வந்து இந்த ஐ எங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வராது, செய்வினைக்கு அது வரும். அதான் டிஃபரன்ஸ். தன்வினை செய்வினை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். செய்பாட்டு வினை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த தடவை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். யூஸ்வலா கேட்காம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். கொஸ்டின் பார்த்தா ஒரு எழுத்து ஒரு மொழி,
இதுல மொத்தம் நன்னூறு படி 42 மொழிகள் இருக்குங்க. 42 ஓரல் தொழில் மொழிகள் இருக்கு. நம்ம என்ன இதுல என்ன செய்றாங்க அப்படின்னா இதையும் தாண்டி கேட்கறாங்க. எக்ஸாம்ஸ்ல 42 தாண்டி கேட்கறாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 42 தாண்டி பார்க்கணும். எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டியதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இதை தவிர்த்து எழுத்துக்கள் எண்ணுகள் எண்கள் இருக்குல்ல, தமிழ் எண்கள் அதுக்குமே ஒரு எழுத்து கா உ அதெல்லாம் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும். அது சில நேரம் கேட்டாங்க. ரொம்ப எளிமைதான். இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதாங்க. பதம் பகாப்பதம் எல்லாமே. ஒருமை பன்மை பிள்ளையர்கள். இது இது கூட இந்த எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. ஓடியது ஓடின. ஓடியதுனா ஒருமை, ஓடின பன்மை. அல்லன்னு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அது அங்கேயே கன்ஃபியூஷன் ஆயிடும். நீங்க சரியா பார்த்து போகணும். ஒருமைக்கு அல்லனா அல்லதுவா அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். நம்ம அப்படியே நம்ம கொஸ்டின்ஸ்லேயே நம்ம கொடுத்ததுலேயே இருக்கு பாருங்க அந்த கொஸ்டின்ஸ். மேய்ந்தது மேய்ந்தன இந்த மாதிரி வரும். பால்காட்டு விகுதிகள் ஆண் ஆள் ஆர் அது அன். ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது. ஓகேவா? அக்ரிணை சொற்கள்ல அந்த பெயர்களை பெயர்களை பொறுத்தே அதோட பன்மை விகுதிகளா ஒருமை விகுதிகளா வந்துடும். விகுதிகள்ல வரணும் கூட அவசியம் இல்லை. அக்ரிணை பெயர்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? தன்மை முன்னிலை படகை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உளப்பாட்டு தன்மை உளப்படுத்தா தன்மைக்கு நாங்க இதுல ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல பிளஸ் ஒன் புக்ல அது மட்டும் கொடுத்துருக்கேன். கிளாஸஸ்ல நம்ம எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். நம்ம எந்த நேரம்னாலும் இப்ப இதுல பாருங்க தன்மை ஒருமை இருக்கு பாருங்க. நான் அல்லேன் நாம் அல்லோம். நீ அல்லி அல்லி. இந்த குரூப் கூட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, பார்த்தா தெரியும். அவன் அல்லன். இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. நம்ம எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அவங்க கரெக்டா நம்ம என்ன நடந்து சிலபஸ் படி தான் கேட்கறாங்க. அதனால ப்ராப்ளம் இல்லை. சந்திப்பில்லை இதுவும் கேட்டிருந்தாங்க. ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சந்திப்பில்லைன்னா ஒண்ணும் இல்லை. வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள். ஓகேவா? அதான் சந்திப்பில்லை, வேற ஒண்ணும் இல்லை. எந்தெந்த இடத்துல வல்லின மிகவும் மிகாது மேக்சிமம் நம்ம பார்த்தாலே போட்டலாம். சில இடத்துல வந்து நம்ம வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களா வாழ்த்துக்களா அப்படின்னு இருக்கும். சுவரிலா சுவற்றிலா இந்த மாதிரி இருக்கும். சில பேர் கன்ஃபியூஷன் ஆயிடும். அது மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இது அழகா போகும். அப்படி செக்ஷன்லாம் எப்படி பண்ணீங்க? குரூப் எப்படி பண்ணீங்க? கோபி. பெட்டரா? ஓகே. அபினய் சக்ஷியாலாம் ஒரு பிளே கட் ஆஃப் ஒரு. ஓகே ஓகே. கட் ஆஃப் ஒரு 140 பிளஸ் சொல்றாங்க கட் ஆஃப். அதுவும் 140 பிளஸ் ஈஸியா போயிருக்கலாம் தானே.
ஜிகே, மேத்தமேட்டிக்ஸ் சிம்பிளா தாங்க இருந்தது. உங்க நல்லா பார்த்து 2 3 சம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது, டைம் கன்சூமிங்கா இருந்தது. மிச்சம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருந்தது. மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிகேவும் ரொம்ப சிம்பிள் தாங்க, பார்த்த உடனே போடுற மாதிரி தான் இருந்தது. ம். கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது பண்ணிருக்கலாம். போஸ்டிங் கம்மி, அதனால கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. போஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ஈஸியாக போயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அனுவல் பேனர் தாங்க வெயிட்டிங்கு. அனுவல் பேனர் வந்துட்டுனா நம்ம அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்கலாம். எப்படி நெக்ஸ்ட் இயர் ஒரு குரூப் 1 இருக்குங்க, குரூப் 1 இருக்கும், குரூப் 2 இருக்கும், குரூப் 4 இருக்கும். அதனால நீங்க யோசிக்க வேண்டாம். இப்ப குரூப் 5A போட்டிருக்காங்க. சரி, அது உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு தான் அப்ளை ஆகும். குரூப் 5A செக்ரட்டரியேட் சர்வீசஸ். ஏன்னா டெய்லி எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணாதீங்க. டெய்லி நீங்க படிக்கிறத டெய்லி ரொட்டீன்ஸ் அதை மட்டும் படிச்சுட்டே இருங்க. இப்பதான் படிக்க முடியும். நம்ம எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டா டெஸ்ட் அந்த மாதிரி போயிடும். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா படிக்க முடியும். நான் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சண்டே சாட்டர்டே எல்லாம் கிடையாதுங்க எனக்கு. கண்டினியூஸா டெய்லி படிப்பேன். டாக்டரிங் கில்ஸ் கிடையாதுங்க. ஒன்லி கவர்மெண்ட் சர்வீஸ்ல உள்ளவங்க தான் 5A போக முடியும். கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கணும். அவங்க தான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல 3 to 5 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிடணும். அவங்க தான் செகண்டரி சர்வீஸ் எலிஜிபிள். ஓகேவா? இப்ப இப்ப இந்த ஃப்ரீ டயத்துல நீங்க நல்லா படிக்க முடியும். 6 இயர்ஸ் சர்வீஸ். ஓகே. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. டெய்லி கொஞ்சம் படிங்க. டெய்லி ஃபுல்லா காலையில ஸ்டார்ட் பண்ணி நைட் வரைக்கும் படிங்க. நைட் 10 o'clock படிங்க. இதே ஃபுல் டைமா ஜாப் பண்ணுங்க. ஒரு 1 இயர்ல கிளியர் பண்ணிடலாங்க. ஒரு 6 மந்த்ல நீங்க எல்லாமே படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கால் ஃபோர் வர்றது செய்யறது, அவன் நோட்டிபிகேஷன் பண்றது, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாம் சேர்ந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் 1.5 இயர்ஸ் ஆயிடுங்க இங்க ஜாப் போறதுக்கு. கரெக்டா இப்ப இருந்தே ஸ்ட்ரிக்டா படிங்க. தீபாவளி பொங்கல்லாம் பார்க்காதீங்க. எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போகாதீங்க. இதையே வேலையா பண்ணிட்டே இருங்க. கிளியர் பண்ணிடலாம் சீக்கிரம். ஓகேவா? தந்தி பிள்ளைகள் ரொம்ப ஈஸி தாங்க இது. நீங்க ரூல்ஸ் பட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ரூல்ஸை கொடுத்து கேட்டுருவாங்க. 3 ரூல்ஸை கொடுத்து இதுக்கு இது பின்வருவற்றில் எது சரி அந்த மாதிரி கேட்டுருவான். அதுக்காண்டி தான் நீங்க ரூல்ஸ் பாக்குறீங்க தவிர நீங்க படிச்சு பார்த்தாலே ஆன்சர்ஸ் வந்துடும் இதுல. ஆனா என்னன்னா சில இது சொன்னல, வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் சுவற்றில் சுவரில் அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா? அதுக்கு அதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டா போதும். மிச்சம் எல்லாமே நீங்க இதை பார்த்தே போட்டுருவாங்க. நீங்க காம்ப்ரிஹென்சிவா படிச்சிட்டீங்கனாலே, எல்லா சிலபஸையும் கவர் பண்ணிட்டு ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்துருங்க. சரி, நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்துடும். தமிழ் ரொம்ப சுலபம் தாங்க. ஆனா குறைந்தபட்சம் நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு மோர் தென் 3 months மேல ஆயிடும். ஏன்னா எல்லாத்தையும் படிக்கணுமா இல்லையா? பிரைவேட் ஆத்தர்ஸ் புக் நிறைய இருக்கு. அதே நீங்க வேணா வாங்கி பாருங்க. இந்த தேவிரா அதெல்லாம் நாங்க படிச்சோம். நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. தேவிரா புக்கு, மூவா புக்கு, அதில் நிறைய காம்படிஷன்ஸும் கவர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் முடிங்க. முடிச்சுட்டு பிரைவேட் ஆதர்ஸ் புக் வாங்கிக்கோங்க. 1 2 கொஸ்டின்லயே போஸ்ட் கிடைக்காத மாதிரி ஆயிடுங்க. அதுதான் சொல்ல வரேன். நிறுத்தல் குறிகள், ஒற்றை மேற்கோள் குறி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் இதுல. ஓகேவா? இது போய் சுலபம் தான். இந்த இதுல கூட கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இல்ல காம்ப்ளிகேட்டடா பாத்தீங்கன்னா கமா காற்புள்ளி போட்டு கொடுத்துருவாங்க. இது இரட்டை கேள்வி, அடுக்கு தொடர்ல எத்தனை தடவை வரும்னு சொல்லி கேட்டுருவாங்க. அது கொஞ்சம் டஃபா இருக்கும். நீ மாம்பழம் பண்ண விடணும். எல்லாத்துலயும் இங்க ஒரு சின்ன சின்ன ட்ரிக் இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா அந்த இதே ஹோல் டாபிக்கே ஈஸி தான். அந்த லெசனே ஈஸியாகும், ஈஸியாயிடும் உங்களுக்கு.
எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க டே டைம்ல எப்போ வேணா எங்களுக்கு கால் பண்ணி எப்பயுமே நாங்கள் அவைலபிளா இருப்போம். எப்பயுமே நீங்க வந்து எங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கைட்லைன்ஸை டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் செல்ஃபா நிறைய பேர் படிக்கிறாங்க. என்ன அவங்க டெஸ்ட் சீரிஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு தான் அகாடமிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் ப்ராப்பராக எந்தெந்த பகுதியிலேருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வரும் இந்த மாதிரி கொடுத்துருவோம். ப்ராப்பராக கைடன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் இல்லாமல் போகலாம். நீங்கள் கிளியர் பண்ணுற அளவுக்கு என்னென்ன கைடன்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்துருவோம். அதான் ஒரு அகாடமிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 இயர்ஸில் கிளியர் பண்ணுற ஆள் ஒரு 1 இயர்லேயே ஒரு 6 மந்த்தே கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ரையாரிட்டி கிவ் டு த எக்ஸாம்ஸ். ஓகேவா? நீங்கள் ப்ராப்பராக குரூப் 1 லெவலுக்கு படிச்சீங்கன்னா நீங்கள் குரூப் 2 குரூப் 4 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி போட்டு டெய்லி ரொட்டீன் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் கிடையாது. டெய்லி படிச்சுட்டே இருக்க வேண்டியது. எங்கேயுமே போக மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்ய நான் படிக்கும்போது என்ன செய்வேன்னு சொன்னால் காலையில் எழுந்துச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நைட்டு வரைக்கும் 10 மணி வரைக்கும் இதே தான். எங்கேயும் போக மாட்டேன். கரெக்டாக எங்கள் அகாடமிக்கு போயிட்டு படிச்சுட்டே இருப்பேன். ஃபங்க்ஷனோ எதுவோ எந்த ஒரு விஷயத்தையுங்க நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்கள் எடுத்து பண்ணும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணீங்கன்னா அது பண்ண முடியாது. தமிழ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி படிக்கல. நீ எக்ஸாமுக்கு ஓரியன்டா படிக்க கூடாது. தமிழ்ல அவ்வளவு இருக்குல்ல உங்களுக்கு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சாலே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். கதைகள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. ஜெயகாந்தன் கதைகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் வீடியோஸ்ல தமிழ் பேச்சாளர்கள் வீடியோஸ் எல்லாம் கேளுங்க. அவங்க எப்படி பேசுறாங்க. பாபா சின்னத்துறை நான் கேட்பேங்க. அவர் சூப்பரா சொல்லுவாரு. பாபா சின்னத்துறை கதை சொல்லுவாரு. உடல ரெஃபரன்ஸ் சொல்லுவாரு. முக்கியமான எழுத்தாளர்களை பத்தி தான் பேசுவார். உடல் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். சும்மா காலைல கொஞ்சம் வாக்கிங் போகும்போது ஹெட்செட் போட்டு போயிட்டு கேட்டுட்டே போங்க. அந்த போக மாட்டோம். ப்ராக்டிஸ் தாங்க எல்லாமே. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாருங்க. உங்களுக்கு எது வரலையோ எதுல டஃப்பா இருக்கும். ஒரு 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுல அது டஃப்னு எந்த கொஸ்டின் தப்பாகுதோ அது மட்டும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுங்க. சப்போஸ் ஒரு அகரவரிசையில் தப்பா இருக்குன்னா அகரவரிசை மட்டும் நல்லா பார்த்துட்டே வாங்க. அது கரெக்ட் ஆகும். இந்த மாதிரி தான் எந்தெந்த கொஸ்டின் தப்பா இருக்கோ தப்பான கொஸ்டின் மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டே வந்துட்டு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக் 100 கொஸ்டின்ஸ்ல கிளியர் பண்ணிடலாம். நீங்க எல்லாமே கொஞ்சம் எலாபரேட்டாவே நம்ம செக் பண்ணுவோம். குறில் நெடில் குறிலுக்கு எத்தனை மாத்திரை, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை. மாத்திரை என்பது எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு. அதான் மாத்திரை. மயங்கொழி பிள்ளைகள்னா நானா வேறுபாடு, லாலா வேறுபாடு, அந்த மாதிரி தான் மயங்கொழி பிள்ளைகள் என்பது. இப்ப எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்கல்ல, பார்த்துருப்பீங்க. பாருங்க, விலை, பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்குதல். இது வந்து கொஞ்சம் எளிமைதாங்க. நீங்களே பார்த்தா போட்டுருங்க. இந்த விலை இருக்கு பாத்தீங்களா, விலை விரும்பு அந்த இடத்துல கொஞ்சம் இதா இருக்கும். இந்த இலைன்னு பாருங்களேன், அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இலை இலை 3 இலை வரும் பாத்தீங்களா, இலை இலை இலை. இது கொஞ்சம் மாப்பிளமானதான் சில இது உங்களுக்கு இதா இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. நல்லா கொஞ்சம் டீப்பா படிச்சா மட்டும் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். விலை விரும்பு அது நம்ம நினைக்கிறோம் அங்க கொஸ்டின்ஸ் போய் இப்ப எல்லா கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப இந்த கொஸ்டின் கூட பார்த்துருப்பீங்க நீங்க. ரொம்ப கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருந்தது. இப்ப நாங்க எழுதும்போது பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேயே 100 கொஸ்டின்ஸ் போட்டுற மாதிரி தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ் ஆயிடுது. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ்க்கு நீங்க ஒரு 2 3 சம்ஸ் 5 சம்ஸ் கிட்ட டஃப் பண்ணி விட்டுறாங்க மேத்தமேட்டிக்ஸ்ல. நீங்க பாத்துருப்பீங்க. இந்த ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா, அதுல நீங்க எல்லாமே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு.
அதெல்லாம் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ ஆன்சர் போடுறது அந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் விடுறதாங்க என்ன கேட்டால் விடுறதா நீங்கள் நல்லது. அதெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஜிகேல டைம் இருக்காது உங்களுக்கு. அது இருக்கு. அடுத்து இன்னொரு சம்ஸ் வந்து சிம்பிள் கொடுத்து ரீசனிங்ல சிம்பிள் மாதிரி கொடுத்து ஆன்சர்ஸ் கொடுக்குறான். இது எந்த சிம்பிள் கரெக்ட்னு கொடுத்துறான். அந்த 4 ஆப்ஷன்ஸை நீங்க ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. அதை நீங்க பார்த்து முடிச்சாலே கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆயிடுங்க. அது சொல்றேன் எல்லாமே டைம் கன்சூமிங் ஆயிடுது. இங்கிலீஷ்க்கு ஜென்ரல் நமக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் பாத்தீங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அதுக்கு மேல இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷும் டைம் கன்சூமிங் தான். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு ஜென்ரல் இங்கிலீஷ் இப்ப நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ்ல. நீங்க அதை போயிட்டு அதாவது நம்ம தமிழ்ல இருக்குங்க பேராகிராஃப் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுவுமே கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தது பாத்துருப்பீங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்ல நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ண முடியல, தப்பாயிடும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் போடுறாங்கன்னா நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் பேக்ரவுண்டு நல்லா போடுறாங்கன்னா போட்டுருவாங்க. சும்மா எக்ஸாம் இப்பதான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏதாவது விட்டா பேரி தெரியலன்னா பிரச்சனை ஆயிடும் இந்த இடத்துல. நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டியா ஃபேஸ் பண்றாங்கன்னா அந்த கலைச்சொல்கள் இருக்குல்ல பாத்தீங்களா? அது ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? ஆறுமே பயங்கரமா டஃப். நீங்க பாத்துருப்பீங்க. என்னென்னமோ கேட்டு வச்சிருக்காங்க. இந்த சிமெண்டோட ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கேட்டு வச்சிருந்தாங்க. அது எப்படி நமக்கு தெரியும்? பட் அது நீங்க இதுதான் எடுக்க முடியும். கொஞ்சம் ட்ரிக் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். என்னைய கேட்டாங்க நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. அதோட எடிட்டோரியல்ஸ் ஒரு 1 ஹவர் எல்லா உங்க லைஃப்க்கே யூஸ் ஆகும். ஹிந்தி இங்கிலீஷ் ரெகுலரா படிங்க. மெயின்ஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க குரூப் 1 மெயின்ஸ்க்கு. ஓகேவா? கலைச்சொற்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதான் ஈஸி. நீங்க ஸ்கூல் புக்ல கவர் பண்ணீங்கன்னா அவன் ஸ்கூல் புக்ல பேன் ஸ்கூல் புக் கேட்டுருவான். அந்த இடத்துல அவன் மாட்டிக்கணும். அது மட்டும் தான் எனக்கு கேட்டாங்க கொஞ்சம் டஃபா இருந்தது. மிச்சம் எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. மேக்ஸிமம் ஈஸி தாங்க. இந்த உருப்பொரு பன்மொழி தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தது. அதுலயும் ஆப்ஷன்ஸ் பார்த்து நீங்க போடுற மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறது. இது ரூல் கொஞ்சம் மாப்படம் பண்ண வேண்டியிருங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ரூல் இது வரைக்கும் ஒரு வேளை கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ரூல் வந்து கரெக்டா மாப்படம் பண்ணிக்கணும். இழுவாய் செய்யப்படும் பொருள் பயனில்லை இந்த மாதிரி மாறி மாறி வரும்ல. எழுவாய் செய்யப்படும் பொருள் வினையெச்சம் அந்த மாதிரி வரும். ரூல் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இது நீங்க சென்டென்ஸ் கொடுத்து கேட்டதாங்க நியூஸை போட்டுருலாங்க. ரூல்ஸ் எல்லாம் கேட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு. செய்வாய் செய்யப்படும் பொருள் வினையெச்சம் வினை போட்டு இது சரியா அப்படின்னு கேட்டுருவான். எல்லாம் இதை கொடுத்து கீழ் உள்ள வெற்றில இது வெற்றின்படி அமைந்துள்ளவை எவை அப்படின்னு கூட கேட்கலாம். வேற்றுமை உறுப்புகள் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். ஈஸி ரொம்ப சுலபம் தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. டேபிள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். டேபிள்ஸ் ரொம்பவும் முக்கியம். எங்க ஒரு நான் படிக்கிற காலத்துல இருந்தே இது இருக்கு டேபிள்ஸ். டேபிள்ஸ் மாப்படம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஈஸி தான் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மக்கப் பண்ண வேண்டியதான். சும்மா டெமோனால நம்ம ஸ்பீடா போறோம். ஜஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? வீக்லி டெஸ்ட், டவுட் கிளியரிங் செஷனு எல்லாமே பண்ணிடலாங்க. நீங்க உங்களை கிளியர் பண்ண வேண்டியது தான் எங்களோட பொறுப்பு. அதுக்கு தேவையான எல்லா நீங்க என்ன மாதிரி புதுசு புதுசா என்ன எந்த மாதிரி கேட்குறீங்களோ எல்லாமே நாங்க பண்ணுவோம். பிரித்தெழுக தான் கேட்டிருந்தாங்க. நீ பார்த்துருப்பீங்களாங்க? ஒரு 2 கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. பிரித்தெழுக சொற்பொருள்லாம் நிறைய வந்துருந்துச்சு. அதான் மனப்பாடம் பண்ண வேண்டியதான். ஸ்கூல் புக்கு பார்த்து நீங்க மனப்பாடம் பண்ணி
பேச்சு வழக்குலாம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் எக்ஸாம்ல வந்ததுல இதை பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கு மேக்ஸிமம் போட்டுடலாங்க. சில இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அதை மட்டும் மாம்பழம் பண்ணா போதும். கத்திரிக்காயா கத்தரிக்காயா? அதான். வாய்க்காலா கால்வாயா? அதை பார்க்கணும். அடமானமா அடைமானமா? சரி. அதே மாதிரி இது நிறைய கேட்கறாங்க. தமிழ் மொழி வேற்றுமொழி சொற்கள் வடமொழியா போர்ச்சுகீஸ் மொழியா? இந்த பஜார் அலமாரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க மாப்பிள பண்ண வேண்டியது. இதெல்லாம் கேட்கறாங்க. கன்னியார் கோணம் வயற்காட்டின் பெயர் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மாப்பிள பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம். வடமொழிக்கு இன்னொரு பேர் என்னங்க? சொல்லுங்க பாப்போம். எந்த மொழியை நம்ம வடமொழின்னு சொல்லுவோம்? தெரிஞ்சவங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. ம், கரெக்ட். வடமொழி தான் சமஸ்கிருதம் தான் வடமொழின்னு சொல்லுவோம். பேன் இந்தியா மூவிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க. காந்தாரா பாருங்க ஃபுல்லா. நிறைய கன்னட மொழிக்கு தான் நிறைய விட விடல பேசுறாங்க. அது சப்டைட்டில் பார்த்து நமக்கு புரிய வேண்டியிருக்கு. பிஞ்சை இலா புன்சை திருநை திண்ணை குடவாங்கல் கொடுக்கல் வாங்கல் பெராமுனிசு கிராம நிர்வாக விஏஓக்கு பேர் கெராமுனிசு அந்த காலத்துல. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாவே பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இந்த சமூக வழக்குன்னு பார்த்துருப்போங்க. சமூக வழக்கு எப்படின்னா யூபிஎஸ்சி லெவல்ல ஆப்ஷன் லெவல்ல படிப்பாங்க. சமூக வழக்குனா ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு பேச்சு வழக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சமூக வழக்குன்னு சொல்லுவாங்க. தோப்பனா இருப்பாங்க, அம்மாஞ்சிம்பாங்க. அதெல்லாம் அவங்களோட வழக்கு, அவங்களோட உறவு முறைகள். அத்தின் பேருமாங்க. ஓகேவா? அதுமாதிரி ராஜநாராயணன் கீரா அவரோட புக்ஸ் படிச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு கரிசல் காட்டு வழக்கு எல்லாம் அதுல நிறைய சொல்லுவாரு அவரு. கீராவோட பாடங்கள்லாம் நமக்கு பாடப்பகுதியா இருக்கு, பாத்துருப்பீங்க நீங்க. மரபு தமிழ். ஏன்னா அந்த இதுல கொஸ்டின் கேட்டாங்க, பாத்துருப்பீங்க. உயிர்த்திணையா அக்ரிணையா, ஒன்றன் பாலா பலவின் பாலா, ஆண்பாலா பெண்பாலா? நம்ம பார்த்துருப்போம்.
இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாப்பிளம் பண்ணிக்கிட்டுருங்க. இன்னும் தப்பாயிடும். சோலைக்குள்ளையா, தென்னந்தோப்பு, யானை கூட்டம், சவுக்கு தோப்பு, விளாத்தோப்பு, ஆட்டுப்பட்டி, இந்த மாதிரி பாடுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கும்போது கொஞ்சம் நீங்க எது தப்புடுவீங்களோ அதை பார்த்து தான் கேட்பாங்க. வாத்து பண்ணை. வாத்து பண்ணை நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வாத்து பண்ணையா கோழி தானே பண்ணைன்னு சொல்லுவாங்க. வாத்து எப்படி பண்ணைன்னு சொல்லுவாங்க மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துடும். அதுதான் அவங்களும் அந்த மாதிரி கேட்குறது. இன்று வருவான் காலவலு, கவிழன் பேசியது. ரொம்ப ஜென்ரலா டவுட்ஸ் தான் கேளுங்க. நம்ம கிளியர் பண்ணிட்டே எடுத்துக்கோங்க. ஒருமுறை பழமொழி நிறைய கேட்கறாங்க பாத்தீங்களா. அதாவது இது இல்லாமவே நிறைய கேட்கறாங்க. எல்லாமே நம்ம கிளாஸஸ்ல பாத்துருவோம், வீடியோ ஷேர் பண்ணிடுவோம். கிளாஸஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க செல்ஃபா படிக்கிறது நிறைய இருக்குங்க. அதுல செல்ஃபாவும் நீங்க படிச்சுதான் ஆகணும். இது பாருங்க, நம்ம கேள்விப்படாததா இருக்குங்க. சங்குக்கு பாருங்க, பணிலம், வலை, கரிவலை, நந்து, யாக்கை, உடம்பு, மேனி, சில மாருக்கு என்னென்ன இருக்கு பாருங்க. நிலவுக்கு பாருங்க, உவான் இருக்கு பாருங்க நிலவுக்கு. அது நம்ம டே டு லைஃப்ல நம்ம கேள்விப்படாத ஒண்ணு. உவானா நிலவு. வயிறுக்கு கும்பி பண்டின்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திங்களுக்கு பாருங்க, மதம்னு ஒண்ணு வேர்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒண்ணு. இப்படிதான் கேட்டுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்படி கேட்டாதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. தப்பு விடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஈஸியா கேட்டா எல்லாமே படிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால ரொம்ப ட்ரிக்கியா தான் கேட்கறாங்க. கிளாஸஸ் வந்து ரொம்ப முக்கியங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். நீங்க செல்ஃபா படிச்சலாம் நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைம் ஆயிடும். டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. எல்லாமே கிளாஸஸ்ல வந்து ஒரு ஒரு அகாடமியில ஒரு கிளாஸஸ்ல வந்து காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணிடுவோம். எல்லாமே நீங்க கிளியர் பண்றதுக்கு கேரண்டி தாங்க. ஓகேவா? இது இல்லாம உங்க ஓன் எஃபோர்ட் இருக்கு. நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒரு இப்போ ஒண்ணும் இல்லைங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, தீபாவளி நாள் இருக்கு. தீபாவளி எவ்வளவு பேர் படிப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எவனும் படிக்க மாட்டான் தீபாவளி அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. என்ஜாய் பண்ண போயிடும். அந்த மாதிரி நாட்களை நீங்க சூஸ் பண்ணி படிக்கணும். தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய ஹாலிடே. இப்ப நம்ம பூஜா ஹாலிடேஸ் கூட வந்து எவ்வளவு பேர் படிச்சீங்க? எக்ஸாம் இல்லையா அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த நேரத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். பொங்கல் ஹாலிடேஸ் வரப்போகுது. ஜனவரி மாசம், அதெல்லாம் நீங்க விட்டுறக்கூடாது. இப்ப நம்ம நம்மளோட காம்படிட்டர் இருப்பான்ல, அவனுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கணும். அவன் வந்து நம்மளோட காம்படிட்டர் எல்லா நாளும் படிச்சுட்டு இருப்பான். நம்ம ஃப்ரீயா இருக்க நேரம் அவன் படிச்சுட்டு இருப்பான்னா நமக்கு வேலை கிடைக்குமா அவனுக்கு வேலை கிடைக்குமான்னு பாத்துக்கணும். நீங்க எல்லா நாளும் படிக்கணும், எப்பயுமே படிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? அப்பப்ப சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்க எல்லா நாளும் படிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றேன். கொஞ்சம் நல்ல ஜீனியஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரம் படிச்சாலே கொஞ்சம் நிறைய அவுட்புட் இருக்கும். அவங்க மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டா இருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் நல்லா பார்ப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு இது இல்லாம டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்க, தினமணி எடுத்து வாங்கிக்கோங்க. டெய்லி தினமணி வாங்கி அதை கொஞ்சம் நோட்ஸ் மேக் பண்ணிட்டே இருங்க. சும்மா சிங்கிள் லைனர்ல மட்டும் நோட்ஸ் மேக் பண்ணுங்க. யாரு அவார்டு விருது வாங்குறது. இப்ப நோபல் பரிசு கூட கொடுத்தாங்க. சும்மா ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மருத்துவத்துக்கு நோபல் பரிசு வந்து யாரை கொடுத்தாங்க அப்படின்னா, ஏதோ கிராஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு, பேர் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி கொடுத்தாங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப கெமிஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு நோபல் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் தண்ணியில காத்துல இருந்து தண்ணியை பிரித்து எடுக்கிற ஒரு முறை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் கிடைச்சது. அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பேரை நோட் பண்ணிக்கோங்க. எந்த நாட்டுக்கார நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் லைனர் தான் எடுங்க. ஒரு 6 மந்த்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆயிடும். அதுவே உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி ஆயிடும். நீங்க வேற எதுவும் கன்னட பேச புதுசா படிக்க தேவையில்லை. கன்னட பேஸ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். தமிழ்நாடு ஜிகே தான் நிறைய கேட்கறாங்க.
அதே மாதிரி வேர்ல்டு WHO ரிப்போர்ட் கேட்கறாங்க. ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இந்தியன் லெவல்ல ரிப்போர்ட் நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு? ஒரு பசி பீரியட்லயும் சரி, ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ்னாலும் சரி, ஓகேவா, வாழ்க்கை தரம், ஜிடிபில இந்தியா எந்த நிலைமையில இருக்கு, அந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி தான் அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துக்கணும். அது நம்ம பாக்குறது பூரா லாஸ்ட் குரூப் 2 கேட்டதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க போன குரூப் 4 வந்து டஃபா கேட்டான். ஓகேவா, அடுத்த குரூப் டஃபா கேட்டான்னு சொல்லி நம்ம ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருந்தோமா, என்ன பண்ணிட்டான், குரூப் 2 ஈஸியா கேட்டான். நம்ம இப்போ ஈஸியா கேட்கறோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா பாருங்க அடுத்த வர எக்ஸாம் டஃபா தான் வரும். அதனால நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இவ்வளவு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இது ஈஸியா பண்ணிடலாம் நினைக்காதீங்க. அங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பா ஒரு மோர் தென் மாடரேட் லெவலாக கேட்டுருவாங்க. அந்த நேரம் மாட்டிக்குவோம். காம்படிஷன்ஸ் அவ்வளோ அதிகமாயிடுச்சு. யாரு முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு திருக்குறள் இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க, தெய்வத்தில் ஆகாத எனும் முயற்சி தன் மெய்பெருத்த கூலி தரும் முடியுமாங்க. கடவுளோட கூட நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம முயற்சி எடுத்தா நம்ம கிடைச்சிடும். அதான் அவர் சொல்ல வராது. அது மாதிரி என்ன எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்து அதோ இடத்துல சேரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இதை பார்த்தா உடனே இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு திங்கள் ஒரு மெல்லினம் ஒரு வல்லினம் இருக்கு பாருங்க. ஞா வந்து மெல்லினம், கா வந்து வல்லினம். மஞ்சள் பாருங்கண்ணே. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வல்லினம் மெல்லினம் ஒரு இன எழுத்துக்களுங்க. மேல கொடுத்துருக்காங்க 6 இடையின எழுத்துக்களும் ஒரே இனம். எரளா வரல அந்த மாதிரி பார்த்துருப்போம்ல, அந்த இன எழுத்துக்கள் ஒரே ஒரே முறை அப்படின்னு. அஞ்சனம் பாருங்க, வண்டு பாருங்க, பந்து, தம்பி. ஒரு மெல்லினம் ஒரு வல்லினம் வரும். கசட தவிர ஏன் ரெண்டு சேர்ந்து தான் ஒரு எழுத்து வரும். இதே இணை எழுத்து. அதோட இணை எழுத்து பக்கத்துல வந்துருங்க. இளந்தென்றல் பாருங்க. எரள வளல அது ஒரு ஒரு இடையினம். ஞெஞன நம்ம மெல்லினம். இது சேர்ந்துதான் ஒரு இணை எழுத்துக்கள். இது எல்லாமே இந்த கிளாஸஸ்ல டீட்டெயிலா பார்ப்போங்க. இப்போ ஐக்கு என்ன இணை எழுத்துனா ஈ வரும். ஐன்னு சொல்லும்போது ஈல முடியுது பார்த்தீங்களா, அதான் சொல்ல வராங்க அவங்க. சுற்றெழுத்துக்கள் அக சுட்டு புறச்சுட்டு, ஓகேவா, அண்மை சுட்டு. சுட்டு திரிபு. ஆமரம்னா அந்த மரம் வரும். ஓகேவா, இதெல்லாம் போன குரூப்ல கேட்டிருந்தாங்க. இந்த குரூப்ல கேட்டிருந்தாங்க, பார்த்துருக்கீங்களா. அகவினா புறவினா. ஓகே, ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ்லாம் கேளுங்க. அதர்வைஸ் கிளாஸ் நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். டெமோ தான், ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் தான். நம்ம அடுத்தது கிளாஸஸ்ல ரொம்ப டீட்டெயிலாகவே பார்க்கலாம். மெயின்ஸ் இருக்கு, மெயின்ஸ் நம்ம பார்க்கலாம். தமிழ் சொசைட்டி இல்லை யூனிட் 6, அது நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். யூனிட் 6 தமிழ் சொசைட்டி. ஓகேவா, அபினேஷ், அக்ஷயா, கோபி. அக்ஷயா அபினேஷ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். டவுட்ஸ் இல்லைனா நோ டவுட்ஸ் போட்டுருங்க. கிளாஸை மைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸஸ்ல மீட் பண்ணலாம்.
ரெகுலர் கிளாஸுக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.